உண்மைகளை உரத்து செல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு நான் ராஷித் மல்கட்டீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதன்மை செய்திகள். தென்னாப்பிரிக்காவில் பரவும் உருமாறிய கொரோனா வைரஸ் இலங்கையில் கண்டுபிடிப்பு. கிராமிய வீடமைப்பு செயற்திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆலோசனை. சீனி இறக்குமதியின் போது மோசடி, அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல். කෝටි 1595 පාඩුව ඇතුලේ ඒ පාඩුව නෑ. එකකින් කියවෙන්න එක ආදායම් අහිමි වීම. ඒක තමයි ප්‍රතිපත්තිය. தரை விரிப்புகள் மற்றும் பாதணிகளில் இலங்கை தேசிய கொடி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு அறிக்கையின் மிகுதி அனைத்து அத்தியாயங்களும் சட்டமா அதிபரிடம். இவை முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். தென்னாப்பிரிக்காவில் பரவி வரும் உருமாற்றம் பெற்ற புதிய வகை கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. தனிமைப்படுத்தல் நிலையம் ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நபர் ஒருவரிடமிருந்தே இந்த வைரஸ் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் சந்திம ஜீவரந்திர தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடளாவிய ரீதியில் 304 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் பேலியகொட கோவிட் கொத்தில் 288 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். சிறைச்சாலை கோவிட் கொத்தில் 4 பேரும் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்களிடையே 12 பேரும் பதிவாகியுள்ளனர். இதில் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 75 கோவிட் தொற்றாளர்கள் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டனர். காலி மாவட்டத்தில் 49 பேரும், கம்பா மாவட்டத்தில் 43 பேரும், கண்டி மாவட்டத்தில் 19 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 17 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 11 பேரும் பதிவாகியுள்ளனர். மாத்தறை மாவட்டத்தில் 10 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 10 பேரும், குர்நகல் மாவட்டத்தில் 9 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 8 பேரும், யாழ்ப்பாணம் மற்றும் வண்ணராகிய மாவட்டங்களில் தலா 6 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 அம்பாறை மாவட்டத்தில் 4, பதுளை, கேகாலி மற்றும் ஹம்பாந்தோட்ட ஆகிய மாவட்டங்களில் தலா 3, அனுராதபுரம், மாத்தறை, புத்தளம், கிளிநொச்சி மற்றும் நூறலி ஆகிய மாவட்டங்களில் தலா 2, திருகோணமலை மாவட்டத்தில் 1 பதிவாகியுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் 7450 பேருக்கு எஸ்ட்ராசெனிகா கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டன. இதுவரை 7,59,548 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளன. தென்னாப்பிரிக்காவில் பரவி வரும் உருமாற்றம் பெற்ற புதிய வகை கோவிட் வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. தனிமைப்படுத்தல் நிலையம் ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நபரொருவரிடம் இந்த வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஆய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொரோனா வைரஸின் மற்றொரு பரம்பரையால் பாதிக்கப்பட்ட நோயாளி ஒருவரும் மஹியங்கட பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். மேலும் இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸின் புதிய பரம்பரையால் பாதிக்கப்பட்ட 4 நோயாளிகள் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் கண்டறியப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக ஆய்வு நிர்வாகத்தின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஐரோப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட B1 மாறுபாட்டை கொண்ட 5 நோயாளிகளும், பங்களாதேஷ் மற்றும் ஐரோப்பாவில் காணப்பட்ட புதிய மரபணு மாற்றம் பெற்ற வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியும் தனிமைப்படுத்தல் மையங்களில் தனிமைப்படுத்தலுக்குட்பட்ட போது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் சந்திம ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நேற்றைய தினம் 5 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. எனவே மொத்த கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 520 உயர்வடைந்துள்ளது. නිරෝධායනයට අදාළ මෙහෙයුම් තවදුරටත් ක්‍රියාත්මක වෙනවා. පසුගිය පැය 24ක කාලය තුළ නිරෝධායනීය රීති උල්ලංඝනය කළ கோவிட்-19 வைரஸ் பரவல் நாட்டுக்குள் இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை. இந்த நிலையில் மக்கள் வைரஸ் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். வார இறுதி தினங்களான நாளையும் நாளை மறுதினமும் தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு சட்ட விதிகளுக்கு முதலிடம் வழங்கி செயற்பட வேண்டியது கட்டாயமாகும். இதன்போது தேவையின்றி வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர்த்துக் கொள்வதுடன் அவ்வாறு வெளியில் செல்லும் போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பேணுதல் மற்றும் கைகளை சுத்தம் செய்து கொள்ளல் போன்ற சட்ட விதிகளை தவறாது கடைபிடிக்க வேண்டும். இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் முகக்கவசம் அணியாமை மற்றும் சமூக இடைவெளியை பேணாமை தொடர்பில்
இன்று வெள்ளிக்கிழமை காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்துக்குள் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமே கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரை 3346 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுள் 3300 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்த சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்படும் நபர்கள் தொடர்பில் போலீசார் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதுடன் இதன்போது அந்த சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்பட்டதாக எவரேனும் அடையாளம் காணப்பட்டால் அவர்களை கைது செய்வதுடன் அவர்களுக்கு எதிராக தனிமைப்படுத்தல் மற்றும் நோய் தடுப்பு சட்ட விதிகளின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இறக்குமதி செய்யப்படுகின்ற சீனிக்கான வரி 50 ரூபாயிலிருந்து 25% குறைக்கப்பட்டதன் பின்னர் அந்த காலத்தில் 73,000 மெட்ரிக் டன் சீனி நம் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு வரியை குறைத்த காரணத்தினால் அரசாங்கத்துக்கு வருவாயாக வர வேண்டிய 1590 கோடி ரூபாய் வியாபாரிகள் மூலம் சூறையாடப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் அடிப்படை உரிமை மீறல் என தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கிடையில் நடந்த கலந்துரையாடலில் அத்தியாவசிய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை குறைக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க குறித்த தீர்மானம் யோசனையாக முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் பின்னர் அது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் இறக்குமதி செய்யப்படுகின்ற சீனிக்கான வரியை 50 ரூபாவிலிருந்து 25%, வெங்காயத்தின் இறக்குமதி வரியாக இருந்த 55 ரூபாவை 25%, 10 ரூபாவாக இருந்த பருப்புக்கான வரியை 25%, 100 ரூபாவாக இருந்த சமன் டின்னுக்கான வரியை 25% குறைக்கப்பட்டது. இதில் சீனிக்கான இறக்குமதி 25% குறைக்கப்பட்ட பின்னர் அந்த காலத்தில் மட்டும் பிரபல இறக்குமதி நிறுவனம் ஒன்றின் மூலம் 1,25,000க்கும் மேற்பட்ட மெட்ரிக் டன் சீனி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. வரலாற்றில் முதல் தடவையாக சீனி இறக்குமதிக்காக ஒரு கப்பல் துறைமுகத்துக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவ்வாறு வரி குறைப்பு மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது சாதாரண சந்தையில் சீனியின் விலை 80 ரூபாய் தொடக்கம் 85 ரூபாய் வரையில் அமைய வேண்டும் என்பதே பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. ஆனால் சாதாரண சந்தைகளில் நுகர்வோருக்கு இந்த வரி குறைப்பின் லாபம் கிடைக்கவில்லை என்பது முக்கியமான விடயமாகும். இவ்வாறு வரி குறைப்பில் இறக்குமதி செய்யப்பட்ட 73,000 மெட்ரிக் டன் சீனி மூலம் குறித்த நிறுவனம் 1,590 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மறுபக்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு வரவேண்டிய அதே 1,590 கோடி ரூபாய் வருமானம் இல்லாமல் போயுள்ளமை இப்பொழுது பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் நிதி ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையின் மூலமே இந்த விடயம் வெளியில் வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி இன்று உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட சீனி மீதான வரியை குறைப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட இழப்பு காரணமாக மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்தே அவர் இந்த மனுவை தாக்கல் செய்தார். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக ஜனாதிபதி சார்பில் சட்டமா அதிபர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, ஜனாதிபதியின் செயலாளர் PB ஜெயசுந்தர, நிதியமைச்சின் செயலாளர் SR ஆட்டுகல, சதோச முன்னாள் தலைவர் நுஷாட் பெரேரா, பிரமிட் வில்மா நிறுவன தலைவர் சஜாத் மௌசூன், நுகர்வோர் அதிகார சபை தலைவர் சாந்த திசாநாயக் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இவ்வாறு சீனி இறக்குமதி செய்யப்பட்டதன் மூலம் 1,590 கோடி ரூபாய் அரச வருமானம் இல்லாமல் போயுள்ளது எனவும் அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர்களுக்கு சலுகைகளை வழங்கவே இந்த வரி குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுனில் ஹந்துனெத்தி தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பொறுப்பானவர்கள் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் இதில் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு குறித்த நிறுவனத்திடம் இருந்து 1,590 கோடி ரூபாவை மீண்டும் பிணைமுறிக்கு வழங்க உத்தரவிடுமாறும் அவர் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்தோடு அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு தொடருமாறும் நட்டையீடாக 50 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். එදා මේ ආණ්ඩුවේ නායකයෝ විපක්ෂයේ ඉඳගෙන විශේෂයෙන්ම කිව්වේ කෝටි 1,100ක මේ ගනුදෙනුව ගැන මහ බැංකු බැඳුම් කර ගනුදෙනු. නමුත් අද සිද්ධ වෙලා තියෙනවා එහෙමනම් ඊටත් වඩා தற்போதுள்ள தலைவர்கள் முன்னர் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு 1,100 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட மத்திய வங்கி பிணைமுறி விடயத்தை பேசினார்கள். ஆனால் இன்று அதனை விடவும் ஒரு பெரிய தொகை சீனி வியாபாரம் மூலம் ஊழல் செய்யப்பட்டுள்ளது. விசேடமாக வில்மா என்ற நிறுவனம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தேர்தல் பிரசாரங்களில் முன்னின்றவரும் அதேபோன்று வியட்நாம் குழுவுக்கு ஷங்கிரிலா ஹோட்டலை கொடுத்த அதன் தலைவருக்கு சீனி கொடுக்கல் வாங்கல் குறித்து தகவல் வழங்கினார்களா என்ற கேள்வி எமக்கு உள்ளது. ஏனென்றால் அவர்கள் 25% சீனியின் வரியை குறைத்த காலத்தில் பல 1000 மெட்ரிக் டன் சீனி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. மக்களுக்கு 85 ரூபாவுக்கு சீனியை கொடுக்கத்தான் 25% வரியை குறைத்தார்கள். ஆனால் மக்களுக்கு எங்கும் 85 ரூபாவுக்கு சீனி கிடைக்கவில்லை. அதன் லாபம் இதனோடு சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கே கிடைத்தது. தலைவர்களுடன் சேர்த்து நிதி மோசடி செய்யவே இவர் இதனை செய்துள்ளார்.
இந்த நிதி மோசடியின் குற்றவாளிகள் யார் என்பது நாட்டுக்கு தெரிய வேண்டும் என்பதோடு இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏற்பட்ட நஷ்டத்தை மீளப் பெற வேண்டும் என்று நாம் உயர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளோம். 1590 கோடி ரூபாய் என்பது இந்த வரி குறைப்பால் மட்டுமே அரசாங்கத்துக்கு இல்லாமல் போன வருமானம். இது தவிர குறித்த சீனி தொகை சத்துச நிறுவனத்துக்கு 110 ரூபாய், 125 ரூபாய், 127 ரூபாய் என பல தொகைகளில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. சத்தோச என்பது அரசு நிறுவனம். 85 ரூபாய் அதிகபட்ச விலை என்று நிர்ணயித்திருந்தாலும் அங்கு 85 ரூபாவுக்கு சீனி கிடைக்கவில்லை. எனவே அதில் ஏற்பட்ட நட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது. 1590 கோடிக்குள் இந்த நட்டம் உள்வாங்கப்படவில்லை. 120ට 127ට 110ට ආදී විවිධ ගණන් වලට. ඒතර කෝටි 1595 පාඩුව ඇතුලේ ඒ පාඩුව නෑ. අපි ඒක වෙනම ගණන් හදන්න ඕන පාඩුවක්. ஆனால் ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் சொல்வது போன்று அரசாங்கத்துக்கு எந்த நட்டமும் வரவில்லை எனவும் அது அரசாங்கத்தின் கொள்கை எனவும் நிதி அமைச்சின் செயலாளர் SR ஆட்டிகள் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பில் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி அவர் இதனை தெரிவித்தார். 49.75 ඇයි ඒ 50 ඉඳන් 125ට අඩු වෙච්ච නිසා 49.75 එක කිලෝ එකට අපිට ලැබෙන්නේ නෑ ආදායම. ඒකින් කියවෙන්නේ ඒක ආදායම අහිමි වීම. ඒක තමයි ප්‍රතිපත්තිය. 50 ரூபாயிலிருந்து 25% வரியை குறைத்ததன் மூலம் 49 ரூபாய் 75% ஒரு கிலோவுக்கு எங்களுக்கு கிடைக்காமல் போகும். அதனை வருமானம் இல்லாமல் போனது என்றோ நட்டம் என்றோ சொல்ல முடியாது. அதுதான் அரசாங்கத்தின் கொள்கை. இன்னமும் சீனி ஒரு கிலோ ஒன்றுக்கான இறக்குமதி வரி 25% உள்ளது. அக்டோபர் 13ஆம் தேதி நாங்கள் சீனிக்கான இறக்குமதி வரியை 25% மாற்றிய பொழுது சில்லறை விலை சராசரியாக 135 ரூபாய் இருந்தது. அன்று CIF பெறுமதி 72 ரூபாய், வரியோடு சேர்த்து 121 ரூபாவானது. அதனைத்தான் சில்லறை விலையில் 135 அல்லது 140 ரூபாவுக்குள் விற்பனை செய்தனர். டிசம்பர் ஆகின்ற பொழுது CIF பெறுமதி 72 ரூபாயிலிருந்து 85 ரூபாவாக உயர்ந்தது. ஆனால் சீனியின் விலை 135 114 ரூபாவாக குறைகிறது. நாங்கள் வரியை குறைத்த காரணத்தால் தான் அது நடந்தது. இன்று வரியை 25% மாற்றினால் நாளையே அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறிவிடாது. அதே போன்று இன்று CIF பெறுமதி 90 ரூபாவாக மாறியுள்ளது. இதில் 50 ரூபாய் வரியும் இருந்தால் அங்கேயே 140 ரூபாய் ஆகிவிடும். ஏனைய செலவுகளுடன் சேர்த்து 175 ரூபாய் தாண்டிவிடும் சீனியின் விலை. ஆனால் இன்று 115 ரூபாய் சீனியின் விலை. எப்படி அது நடந்திருக்கிறது? நாங்கள் வரியை குறைத்த காரணத்தால் தான். இப்பொழுது 90 ரூபாய் CIF பெறுமதி, இறக்குமதி செலவு 25 ரூபாய், ஏனைய செலவுகளுடன் 115 ரூபாவுக்கு சீனி இருக்கிறது. இதுதான் இதன் விளக்கம். අනික් ටැක්සස් අනික් කොස්ටුත් එක ගත්තාම මේක 175ට විතර ගිහිල්ලා. නමුත් අද 115යි සීනි. ඒක උනේ අර රුපියල් 50 ඩියුටිය 125ට තියෙන නිසා. මොකද දැන් 90යි ඩියුටිය 25යි 90යි 25යි. අනික් හැන්ඩ්ලින් කොස්ට් තව තියෙනවනේ ඒකේවා. ඒ ටික දාලා 115ට உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் மிகுதி 22 அத்தியாயங்களும் சட்டம் அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சட்டம் அதிபரின் இணைப்பதிகாரி அரச சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆணைக்குழுவின் அறிக்கை பரிந்துரைகளை இலங்கை கத்தோலிக்க பேராயர் மன்றம் நிராகரிக்கவில்லை என அறிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின் 65 அத்தியாயங்கள் ஏற்கனவே சட்டமா அதிபரிடம் கையளிக்கப்பட்டிருந்தன. தேசிய பாதுகாப்பு தொடர்பான காரணிகளை கருத்தில் கொண்டு மேற்படி 22 அத்தியாயங்களும் கையளிக்கப்படவில்லை என சட்டமா அதிபரின் இணைப்பதிகாரி முன்னதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எஞ்சிய 22 அத்தியாயங்களும் இன்று சட்டமா அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபரின் இணைப்பதிகாரி அரசு சட்டத்தரணி நிஷார ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். පාස්කු ප්‍රහාරයේ දැන් බලනකොට මේ ප්‍රහාරය කරලා තියෙන්නේ ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපති වීමට කලින් මේ සාමාන්‍ය පුද්ගලයෙක් හැටියට ඉද්දී සහ මේ බැසිල් රාජපක්ෂ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆரம்பத்தில் முன்னைய அரசாங்கமே விசாரணைகளை மேற்கொண்டன. தற்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை கோட்டாபய ராஜபக்ஷவும் பசில் ராஜபக்ஷவும் தான் செய்ததாக பேசப்படுகிறது. இது தொடர்பில் நேற்று அசோக் அபேசிங்க தான் தவறுதலாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை கோட்டாபய ராஜபக்ஷவும் பசில் ராஜபக்ஷவும் செய்ததாக CIDயில் தெரிவித்திருந்தார். தன்னை மறந்து கூறியதாகவும் தெரிவித்திருந்தார். இது ஒரு நகைச்சுவையான விடயம். ඒක ගැන කනගාටු වෙනවා. එයාට මේ තොරතුරු කොහෙන්වත් ආවේ නැහැ. ඒක තුල රටේ ජනාධිපති අපේ පක්ෂයේ ජාතික සංවිධායක ඒ කරපු ඒ හානිය බරපතලයි කියන කාරණේ මම කියන්න කැමතියි. මේ පාස්කු ප්‍රහාරයෙන් මොකද්ද ලැබුණ ලාභය ඒ ත්‍රස්තවාදීන්ට? ඒ සහරා නැතුළු ත්‍රස්තවාදීන්ට මොන හරි ලාභයක් ලැබුණද නැහැ. ඒතර මුස්ලිම් ජාතිකයින්ට ලැබුණද ලාභයක් නැහැ. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சூத்திரதாரிகளுக்கு கிடைத்த லாபம் என்ன? ஜஹ்ரான் உள்ளிட்ட குழுவிற்கு எந்த லாபமும் கிடைக்கவில்லை. இதனால் முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைத்ததா? இல்லை. கத்தோலிக்க மக்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைத்ததா?
இல்லை. நாட்டில் எவருக்கும் லாபங்கள் இல்லை என்றால் இதனால் லாபம் கிடைத்தது யாருக்கு? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஒரு வார காலத்தில் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்தது யார்? ஆகவே யாருக்கு லாபம் கிடைத்தது? நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க குறித்த விடயத்தை நேரடியாக குறிப்பிட்டிருந்தாரே ஒழிய குறித்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுத்தான் வருகின்றன. තවම සාධනීය විදිහටම නැති වුණත් ඒක තමයි මං හිතන්නේ මන්ත්‍රීතුමා කිව්වේ ඒක කෙලින් කියපු එකේ යම්කිසි ප්‍රශ්නයක් තිබුණත් මේක හැමතැනම සාකච්ඡා වෙන ප්‍රශ්නයක් බවට අද පත් වෙලා තිබෙනවා. කවුද මේකෙන් ප්‍රතිලාභ ලැබුණේ? ඒකින්ද කවුද මේක පිටිපස්සේ හිටියේ කියලා. ආධාර උපකාර කර සියලු දෙනාටත් මෙම අපරාධය වළක්වා ගැනීම සඳහා තම වගකීම් ඉෂ්ට නොකර සිය රාජකාරිය පැහැරහැරිය සෑම සියලු දෙනාටත් உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை திட்டமிட்டு அதனை நடைமுறைப்படுத்தியவர்களுக்கும் குறித்த தாக்குதலுக்கு பலமாக இருந்தவர்களுக்கும் தாக்குதலுக்கு நிதி உதவி வழங்கியவர்களும் மேலும் குறித்த தாக்குதலை தடுத்து நிறுத்த தவறிய அதிகாரிகள் அனைவருக்கும் எதிராக சரியான முறையில் நீதியை நிலைநாட்ட சட்டமா அதிபருக்கும் பூரண அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை முன்வைத்துள்ள முன்மொழிவுகள் மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்ட பரிந்துரைகளை இலங்கை கத்தோலிக்க பேராயர் மன்றம் நிராகரிக்கவில்லை என்றும் குறித்த பரிந்துரைகளை முடியுமானவரை விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் இலங்கை கத்தோலிக்க பேராயர் மன்றம் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறது. විසින් ප්‍රතික්ෂේප නොකරන අතර එම නිර්දේශ හැකි ඉක්මනින් ක්‍රියාත්මක කිරීමට රජය පියවර ගනු ඇතැයි ශ්‍රී ලංකා කතෝලික රදගුරු සමුළුව ඉතා ඕනෑකමින් இணையவழி வர்த்தக நிறுவனமான அமேசான் இணையதளத்தில் இலங்கை தேசிய கொடியுடன் கூடிய தரைவிரிப்பான் மற்றும் பாதணிகள் விற்பனைக்கு விடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த விடயமானது இலங்கை மக்களிடத்தில் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளன. இணையத்தினூடாக பொருள் விற்பனையில் ஈடுபடும் உலகின் பிரபலமான முன்னணி வர்த்தக நிறுவனத்தின் இணையத்தில் தரை விரிப்பு அல்லது கால் துடைப்பில் இலங்கை தேசிய கொடி பொறிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்டுள்ள அமேசான் நிறுவனத்தின் இணையதளத்தில் அமெரிக்க டாலர் 12க்கு இந்த கால் விரிப்பு விற்பனைக்கு விடப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை தேசிய கொடி பதிக்கப்பட்ட பாதணியானது 20.2 அமெரிக்க டாலர்களுக்கு விற்பனைக்கு விடப்பட்டிருந்தது. இந்த புகைப்படங்கள் இன்றைய தினம் இலங்கையின் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டதோடு நாட்டின் கீர்த்திக்கு பங்கம் ஏற்படுத்தும் செயலாகவும் இது விமர்சிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க வழமையாக அமேசான் இணையதளத்தில் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஆடைகள் பொருட்களில் வெவ்வேறு நாடுகளுடைய லட்சணைகள் கொடிகள் பதிக்கப்பட்டிருப்பது வழமையாக உள்ளது. இன்றும் அமெரிக்கா, செர்பியா, ஈரான் மற்றும் இதர நாடுகளுடைய தேசிய கொடிகளை பதித்த கால் துடைப்பான் அல்லது தரை விரிப்புகளை பார்க்கக்கூடியதாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அமேசான் இணைய வியாபார தளத்தில் விற்பனைக்காக தரவேற்றம் செய்யப்பட்ட இலங்கை கொடி பொறிக்கப்பட்டிருந்த தரை விரிப்பு தொடர்பாக இலங்கை வெளியுறவு அமைச்சின் செயலாளர் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார். இதன்போது சீனாவை தளமாக கொண்ட உற்பத்தியாளரை தொடர்பு கொள்ளுமாறு வெளியுறவு செயலாளர் அட்மிரல் ஜெயநாட் கொலம்பகே சீன தூதரகத்திற்கு தெரிவித்துள்ளார். அத்தோடு வாஷிங்டன் டிசியில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கும் இது குறித்து அமேசான் நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். கிராமிய வீடமைப்பு திட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வு குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இன்று கூட்டம் ஒன்று நடைபெற்றது. செட்சிரிபாயுவில் உள்ள புத்த சாசன மத விவகாரம் மற்றும் கலை கலாசார அலுவல்கள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இந்த விசேட முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் இடம்பெற்றது. கிராமிய வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை, கட்டடப் பொருட்கள், தொழில் மேம்பாடு, ராஜாங்க அமைச்சின் விசேட முன்னேற்ற மீளாய்வில் பிரதமர் கலந்து கொண்டு கிராமிய வீடமைப்பு திட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வு குறித்து அவதானம் செலுத்தினார். அனைவரும் வீடு மற்றும் நிலையான நிர்மாண வேலை திட்டம் என்ற துணைப்பொருளுக்கு அமைய தமது ராஜாங்க அமைச்சின் ஊடாக செயற்படுத்தப்படும் வேலை திட்டங்கள் குறித்து ராஜாங்க அமைச்சர் இந்தி கானூருத்த தெளிவுபடுத்தினர். கிராமிய வீடமைப்புக்கு மேலதிகமாக நிர்மாணத்துறை மற்றும் கட்டிடத்துறையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பில் பிரதமர் அவதானம் செலுத்தினார். உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் என்ற வீடமைப்பு திட்டத்துக்கு அமைய 2020ஆம் ஆண்டில் 6745 கிராமிய வீடுகள் முழுமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்காக அரசாங்கம் 5257 மில்லியன் நிதியை செலவிட்டுள்ளது. இந்த கிராமிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 2021ஆம் ஆண்டில் 14022 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக மகா சங்கத்தினரது பெற்றோருக்கான மிகுந்து வீடமைப்பு செயற்திட்டம் குறித்தும் பிரதமர் கவனம் செலுத்தினார்.
இதற்கமைய அந்த செயற்திட்டத்தின் கீழ் 2000 வீடுகள் நிர்மாணிக்கப்படவுள்ளன. இவற்றில் 50 வீடுகளின் நிர்மாணிப்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் பிரதமருக்கு தெரிவித்தனர். தேசிய வீடமைப்பு அதிகார சபை, ஓசன் விபா அபிவிருத்தி தனியார் நிறுவனம், நிர்மாணத்துறை அபிவிருத்தி அதிகார சபை, அரசு தொழிற்சாலை அதிகார சபை, கட்டடப் பொருட்கள் கூட்டுத்தாபனம், கட்டடப் பொருட்கள் திணைக்களம், அரசு பொறியியலாளர் கூட்டுத்தாபனம் மற்றும் தேசிய இயந்திர நிறுவனம் ஆகிய நிறுவனங்களூடாக முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி செயற்திட்டங்களின் முன்னேற்றத்தன்மை குறித்து பிரதமர் கலந்துரையாடினார். அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் மற்றும் வைத்திய உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் வைத்தியர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். மிக முக்கியமான 150 மருந்துகளுக்கு தற்போது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். පැවුණාට පස්සේ විශාල ඖෂධයන්ගේ පුවත්පත්වල පවා වාර්තා වුණා සමහරවිට ශල්‍ය කර්ම ඒ කියන්නේ ශල්‍ය කර්ම ලිස්ට් ඔක්කොම නැති වෙලා යනවා මොකද ශල්‍ය කර්ම වලට අවශ්‍ය මේ ඒ ද්‍රව්‍ය නැති වුණා. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பாரிய அளவிலான மருந்து தட்டுப்பாடுகள் இடம்பெற்றுள்ளன. இதன் காரணமாக அரசு வைத்தியசாலைகளில் பட்டியலிடப்பட்ட சத்திர சிகிச்சைகள் இடம்பெறாமல் செய்யப்பட்டுள்ளன. ஏனெனில் சத்திர சிகிச்சைக்கு தேவையான வைத்திய உபகரணங்கள் கையிருப்பில் இல்லாமல் இருப்பதே இதற்கு முக்கியமான காரணமாகும். நாம் கண்டி போதனா வைத்தியசாலைக்கு தொடர்பினை ஏற்படுத்தி சத்திர சிகிச்சைகள் தொடர்பில் வினவிய பொழுது பல சத்திர சிகிச்சைகள் வைத்திய உபகரணங்கள் இன்மையால் நடைபெறவில்லை என அறிய முடிந்தது. அதே போன்று ஏனைய சில வைத்தியசாலைகளிலும் இந்நிலைமை தொடர்பில் கேட்டறிந்தேன். அப்போது கிடைத்த பதில் என்னவென்றால் உபகரணங்கள் கொண்டுவரப்படுகின்றனவாம். இருப்பினும் எமது காலத்தில் இருந்ததை போன்று தொடர்ச்சியான உபகரணங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளதாம். அதாவது தொடர்ச்சியான வழங்கல் நிலை காணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் முக்கியமாக 150ற்கு மேற்பட்ட மருந்துகள் இந்த வைத்தியசாலைகளில் பற்றாக்குறையாக உள்ளன. ඖෂධ විශාල ප්‍රමාණයක් හිඟයි. ඊයේ වෙනකොට මම ආරංචි මාර්ග වලින් ගත්තේ ඖෂධ 150කට වැඩි ප්‍රමාණයක් අද මේ රෝහල් වල ඇත්තේ නැහැ. நான் சுகாதார அமைச்சை கடந்த காலங்களில் பொறுப்பேற்கும் போது புற்றுநோயாளர் ஒருவருக்கு 15 லட்சம் ரூபாய் அரசினால் ஒதுக்கப்பட்டிருந்தது. புற்றுநோயாளர்களுக்கான டரசுமாப் என்ற மருந்தின் விலை அக்காலத்தில் 2,80,000 ரூபாவாக இருந்தது. இந்நிலையில் புற்றுநோயாளர்களுக்கு 5 முறை இந்த தடுப்பூசியை செலுத்தியவுடன் அவர்களுக்கான கோட்டா மாறுபடும். இந்த 5 தடவை மருந்தேற்றப்படும் பொழுது குணமடையவில்லை என்றால் வேறு மருந்துகளை அரசு மருத்துவமனைகளில் பெற முடியும். இந்நிலையில் அன்று அதிகளவான நோயாளர்கள் மரணமடைவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த மருந்துகளை பெற முடியாமல் இருந்தமையே. ஆனால் நாம் இந்நிலையை மாற்றி குணமடையும் வரை இலவசமாக சிகிச்சைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இதற்கான செலவை அப்போது நாமே ஏற்றுக்கொண்டோம். இதற்கான பணத்தை அன்று நாம் திரைசேரியில் இருந்து பெறவில்லை. மருந்துகளுக்கான விலைமனு கோரலின் அடிப்படையில் விலைகளை நிர்ணயித்தோம். இதனூடாக அதிக பணம் மீதமானது. நாம் உண்மையில் மருந்துகளில் உள்ள லாபத்தை அறிவதனாலேயே விலைகளை நிர்ணயித்தோம். எமது விலைகளுக்கு மருந்துகளை விநியோகம் செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்களுக்கே மருந்துகளை விநியோகிக்க அனுமதி வழங்கினோம். இந்நிலையில் இன்றைய சூழ்நிலையில் புற்றுநோய்களுக்கான மருந்துகள் இல்லவே இல்லை என்று கூறலாம். මං කරේ මොකද මෙතන අධික වියදම් කරපු ඒ මිල මුදල් මං කපා ගත්තා. ඒ එක ඖෂධ වලට ලබා දුන්නේවා. ඒ ටෙන්ඩර් වලට දාලා තියුණේවට මම මිල නියම කරා. ඒ නිසා ඒ මිල නියම කරපු නිසා ඔවුන්ට ඒ මිලට සපයන්නට වුණා. අපි දන්නවා හරියටම මේ වෙයි ලාභ කොච්චරක් තියෙනවද කියලා. ඉතින් ඒ අනුව අද පිළිකා ඖෂධ අද ඇත්තෙම නැහැ. සමාන தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி அண்மையில் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரி குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. குர்ஆனும் ஹதீஸும் ஷரியாவும் எமது நீதியனின் நாம் அதற்கு மதிப்பளிப்போமே ஒழிய அரச சட்டத்தை பார்ப்பதில்லை என அசாத் சாலி கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். අපිට කුර්ආනයයි හදීසයයි ශරියාවයි තමයි අපේ නීති රීති නම් අපි ඒක ගරු කරනවා මිසක් රජයේ නීතිය බලන්නේ නැහැ. இந்நிலையில் குறித்த கருத்துக்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி 3 நிக்காய பிக்குகள் சங்கம் இன்று குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது. එක අවස්ථාවකදී පමණක් නෙවෙයි අවස්ථා ගණනාවකදීම අසත් සාලි මහත්මයා ප්‍රකාශයට පත් කළා මේ රටේ නීතිය ඒ අය පිළිගන්නේ නැහැ කියලා. මේක හාමුදුරුව කෙනෙක් කිව්වනම් එහෙම නැත්නම් මේක වෙනත් බෞද්ධ සංවිධානයකින් කිව්වනම් මේ වෙනකොටත් කුදලගෙන ගිහිල්ලා හිරේට දාලා ඉවරයි. බැරි වෙලාවත් මේ අසත් සාලි මහත්මයා කරපු මේ ප්‍රකාශයට විරුද්ධව කතෝලික ප්‍රජාව, බෞද්ධ ප්‍රජාව, හින්දු ප්‍රජාව ප්‍රතිඋත්තර දක්වන්න ගියොත් එහෙනම් මොකද වෙන්නේ? මේ ජාතීන් අතර අනවශ්‍ය ඝට්ටනයක් ඇති වෙනවා. සාරහන් වරයෙක් නැවත වතාවක් බිහි කිරීමේ අරමුණින් මේ
ඒත්තෝ කටයුතු කරනවාද කියන පැහැදිලි සැකය අපට මේ අවස්ථාවේදී මතුවෙනවා. අසත්සාලී නීතිය අතට අරගෙන කටයුතු කරන්නේ. නීතිපතිතුමාටත් අපේ නීතිය ක්‍රියාත්මක කරන ආයතන වලටත් රජයටත් අපි මතක් කරන්නේ මේ කියන අසත්සාලිට නීතිය ක්‍රියාත්මක කරන්න කටයුතු කරන්න. இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாட் சாலி குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களை வழங்குகிறோம். මේ ඔළුවට ගහලා තියෙන ජාතිවාදය. ඉතින් එනවා මුස්ලිම් නීතිය අල්ලගෙන. මුස්ලිම් නීතිය කවුරු වෙනස් කරාද? අපි වෙනස් කරන්නේ නැහැ. අපේ නීතිය අපිට. ඔයගලගේ නීතිය ඔයගලන්ට. ඒවා හරි වැරදි බලන්නේ අපි. අපිට කුර්ආනයයි හදීසයයි ශරියායි තමයි අපේ නීති රීති නම් අපි ඒක ගරු කරනවා මිසක් රජයේ නීතිය බලන්නේ නැහැ. රජයේ නීතිය තියන්න පුළුවන්. රජයේ නීතිය රටට. ඒක එක පැත්තක තිබිච්ච දෙයක්. අපේ වටාව ඇවිල්ලා අපේ නීතිය කුර්ආනයේ හදීස් නබිතුමාගේ හදීස් එක ඒ ඇරෙන්න අපිට ඊට පිට නීතියක් අපිට නැහැ. අපි ඒක තමයි ගරු කරන්නේ. අපි ඒක පිට තමයි ජීවත් වෙන්නේ. මෙච්චර කල් ජීවත් වුණේ මේ අවුරුදු 73ක් නිදාස හම්බ වෙලා තිබිච්ච නීතිය මේ ගෝඨාභය රාජපක්ෂ මහත්තයා ආවා කියලා වෙනස් කරුවා කියලා අපිව වෙනස් කරන්න බෑ. අපේ නීතිය අපිට. කැන්ඩියන් නීතිය නුවර කට්ටියට. තේසවලම් නීතිය යාපනයේ කට්ටියට. ඒ ඔක්කොටම පන්සල් පල්ලි කෝවිල් චර්ච් ඔක්කොටම නීති රීති ගෙනාවනේ. ඒ නීති රීති ඒවම තියෙනවා. ඒවා වෙනස් කරන්න බෑ. වෙනස් කරුවයි කියලා පොතෙන් වෙනස් කරුවයි කියලා අපේ වෙනස් කරන්න පුළුවන්ද? බෑ. අපේ ජීවන වටාව වෙනස් කරන්න පුළුවන්ද? බෑ. ඉතින් මේ වගේ වාතාවරණයක් අදලා මේ රට විනාශකාරී තත්වයකට ඇති කරන්න එපා කියන එක තමයි අපි රජයට කියන්න තියෙන්නේ. பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு மியன்மாரின் ராணுவ அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்தமையை கண்டித்து இன்று கொழும்பில் அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை குறித்த அழைப்பை ராணுவ புரட்சிக்கு பச்சை கொடி காட்டுகின்ற விடயம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெறவுள்ள பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு மியன்மாரின் ராணுவ அரசாங்கத்தின் வெளிவிவகார அமைச்சருக்கு இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன அனுப்பியுள்ள கடிதத்தினால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. அழைப்பு விடுத்துள்ளமை காரணமாக சர்வதேச மட்டத்தில் இலங்கை தொடர்பில் சர்ச்சையான கருத்துக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதனூடாக இலங்கை மறைமுகமான முறையில் மியன்மாரின் ராணுவ ஆட்சியை ஏற்றுக்கொண்டுள்ளதாக சர்வதேச ரீதியில் சமூக வலைதளங்களில் மக்கள் தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா கூட்டமைப்பு என்ற பிம்ஸ்டெக் அமைப்பின் தற்போதைய தலைமைத்துவத்தை இலங்கை வகிக்கின்றது. பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியன்மார், நேபாளம், இலங்கை மற்றும் தாய்லாந்து முதலான நாடுகள் இந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. இந்த கூட்டமைப்பின் 17வது அமைச்சர்கள் மாநாடு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இணையவழி மெய்நிகர் மாநாடாக கொழும்பில் இடம்பெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பங்கேற்குமாறு வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவின் கையொப்பத்துடன் மியன்மார் ராணுவ அரசாங்கத்தின் வெளிவிவகார அமைச்சரான பொன்னா மாங் லுவினுக்கு அழைப்பு விடுத்து கடந்த 2ஆம் தேதி குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான கடிதம் ஒன்றை அனுப்பியதன் மூலம் மியன்மார் ஆட்சியை இலங்கை ஏற்றுக்கொண்டுள்ளதாக மியன்மார் பிரஜைகள் தங்களது ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஷேம் ஆன் ஸ்ரீலங்கா என்ற ஹேஷ்டேக் ஊடாக ட்விட்டரில் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முழு உலகமே மியன்மார் ராணுவ ஆட்சியாளர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் செய்துள்ள செயல் காரணமாக சர்வதேச மட்டத்தில் இலங்கை தொடர்பில் அழிக்க முடியாத கரும்புள்ளி ஏற்படும் எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலையில் மியன்மாரில் ராணுவ புரட்சி மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு வெளிவிவகார அமைச்சரை நம் நாட்டு வெளிவிவகார அமைச்சர் பிம்ஸ்டெக் மாநாட்டுக்கு கலந்து கொள்ள அழைப்பது ராணுவ புரட்சிக்கு பச்சை கொடி காட்டுகின்ற விடயம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். අපි සියලු දෙනාම දන්නා කාරණාවක් පසුගිය කාලේ ප්‍රජාතන්ත්‍රවාදී මැතිවරණයකින් බලයට පත් වුණු கடந்த காலங்களில் ஜனநாயக தேர்தல் ஒன்றின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஆங் சான் சூச்சி தலைமையிலான மியன்மார் ஆட்சியாளர்களை அதிகாரத்திலிருந்து தூக்கிவிட்டு ராணுவ ஆட்சி ஒன்று மியன்மாரில் உருவாக்கியுள்ளது. நிகழ்கால இலங்கை அரசின் வெளிவிவகார அமைச்சர் மியன்மாரில் ராணுவ புரட்சி ஏற்பட்டுள்ளதை புறந்தள்ளி ராணுவ புரட்சியில் தெரிவான வெளிவிவகார அமைச்சரை கடிதம் ஒன்றின் மூலம் பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். எங்கள் நாட்டு வெளிவிவகார அமைச்சர் மியன்மாரின் ராணுவ வெளிவிவகார அமைச்சரை கடிதம் ஒன்றை அனுப்பியதன் மூலம் அவருக்கு சர்வதேச ஒப்புதல் ஒன்றை கொடுத்துள்ளார். இதனை ஏற்றுக்கொள்வதாக கருத்து உருவாகியுள்ளது. சரியென்றால் இலங்கை அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? மியன்மாரில் உருவான அந்த ராணுவ ஆட்சிக்கு எதிராக பகிரங்கமாக அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்க வேண்டும். தேர்தல் மூலம் வெற்றி பெற்ற ஆங் சான் சூச்சி தலைமையிலான தரப்புக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று குறைந்தது கருத்தொன்றை ஏனும் வெளியிட வேண்டும். அப்படி செய்யாமல் தினேஷ் குணவர்தன வெளிவிவகார அமைச்சர் ராணுவம் மூலம் தெரிவான வெளிவிவகார அமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார். அப்படியான ஒரு செயலை ஏற்றுக்கொள்வதாலா அவர் கடிதம் அனுப்பினார் என்று தெரியவில்லை. அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்கின்றதா என்பது பெரிய பிரச்சினை. එසේ කරන්නේ නැතුව දිනේෂ් ගුණවර්ධන අමාත්‍යවරයා ලියුම් ලියනවා මිලිටරි ආණ්ඩුව පත් කරපු විදේශ අමාත්‍යවරයා විදේශීය මිලිටරි නියෝජිතවරයා. මම දන්නේ දිනේෂ් ගුණවර්ධන මැතිතුමා මෙසේ දෙයක් ඉෂ්ට කරේ එවන් ක්‍රියාවන් පිළිබඳව එතුමා අනුමත කරන නිසාද? වර්තමාන රජයත් අනුමත කරනවද මියන්මාරයේ සිදු වුණු මිලිටරි කරණය? බරපතල ප්‍රශ්නයක්.
இதேவேளை மியன்மாரில் ஏற்பட்டுள்ள ராணுவ புரட்சியை கண்டித்தும் கொழும்பில் நடைபெறவுள்ள பெம்ஸ்டிக் மாநாட்டுக்கு கலந்து கொள்ள மியன்மாரின் ராணுவ அரசாங்கத்தின் வெளிவிவகார அமைச்சருக்கு அழைப்பு விடுத்தமையை கண்டித்தும் இன்று கொழும்பில் அமைதி முறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. சிங்கள ராபிய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த அமைதி ஆர்ப்பாட்டம் கொழும்பில் அமைந்துள்ள மியன்மார் தூதரகத்துக்கு முன்னால் நடைபெற்றது. මේ හමුදා ජුන්ටාවේ විදේශ ඇමතිවරයාට ලංකාවට බිම්ස්ටෙක් සමුළුව සඳහා එන්න කියපු ආරාධනාව වහාම කැන්සල් කරන්න නතර කරලා අපේ අනන්‍යතාවය ආරක්ෂා කරන්න නැත්නම් අපිත් මේ ත්‍රස්තවාදයට උඩගෙඩි දෙන රටක් බවට පත් වෙනවා. බුද්ධිමත් අපේ රටේ නායකයෝ කටයුතු කරන්න කියන ඉල්ලීමත් මේ වෙලාවේ විශේෂයෙන්ම අපි ප්‍රකාශ කරමින් ඉල්ල. ராகலை தோட்டம் 2ஆம் பிரிவில் 16 வீடுகளை கொண்ட நெடுங்குடியிருப்பில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 16 வீடுகள் முற்றாக எரிந்து தீக்கிரையாகியுள்ளன. மின் கசிவு காரணமாகவே குறித்த தீ விபத்து இடம்பெற்றிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. ராகல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ராகலை தோட்டம் 2ஆம் பிரிவில் 16 வீடுகளை கொண்ட நெடுங்குடியிருப்பில் இன்று அதிகாலை 3:45 மணி அளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 16 வீடுகள் முற்றாக எரிந்து தீக்கிரையாகின. குறித்த தோட்டத்தின் 1ஆம் இலக்க நெடுங்குடியிருப்பிலேயே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த வீடுகளில் குடியிருந்த 14 குடும்பங்களைச் சேர்ந்த 61 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து போலீசாரும் தீயணைப்பு பிரிவினரும் தகவல் வழங்கப்பட்டது. இதன்படி சம்பவ இடத்துக்கு விரைந்த நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் மக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தினால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாத பொழுதிலும் பெருமளவில் பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளன. வீட்டு உபகரணங்கள், முக்கிய ஆவணங்கள், தங்க நகைகள், பாடசாலை மாணவர்களின் சீருடைகள் மற்றும் பாட புத்தகங்கள் தீக்கிரையாகியுள்ளன என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்களும் அந்த லைத்தில் தான் இருக்கிறோம், குளிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கும் வீடு இல்லை, நாங்கள் சின்ன பிள்ளையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தயவு செய்து உதவி செய்யுங்க. நாங்கள் அதை ரொம்ப தூரம் எதிர்பார்க்குறோம். நாங்களும் தொழில் 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு தான் நாங்களும் அந்த வீட்டில் கூலி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு வீடே இல்லை பாருவே. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தோட்ட ஆலயத்தில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் தற்போது வரை அங்கு தஞ்சம் புகுந்துள்ளனர். இவர்களுக்கான நிவாரண உதவிகளை தோட்ட நிர்வாகம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம், நூரெலியா பிரதேச சபை ஆகியனூடாகவும் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்து மின்கசிவின் காரணமாக இடம்பெற்று இருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. ராகலை போலீசார், நுவரெலியா போலீசார் கைரேகை அடையாள பிரிவுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சத்தம் போடும் நான் நினைச்சு பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு தான் என்னமோ ஆபத்துன்னு தான் நான் எழுதி வந்து கதவை திறந்த கைத்தெல்லாமே எரியுது, வெளியே வாங்கன்னு சத்தம் வச்ச கைதான் நான் ஓடி வந்து பக்கத்தில் இருந்த வீடுங்களெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்புறம் போயிட்டு எங்கள் அம்மா சுகம் இல்லாமல் இருக்காங்க, அவங்கள அணைச்சி கூட்டிகிட்டு வந்து பார்க்கையில் நயமே எரியுது. எங்கள் அம்மாவுக்கு நிற்க கூட எழல, அவங்கள பிடிச்சிக்கிட்டு இருந்த வாக்கில் தான் நான் ஒரு உடுப்பு கூட எடுக்கலை, ஒரு சாமான் சட்டை ஒன்றுமே எடுக்கலை. நாங்கள் சம்பாரித்த சொத்து எல்லாமே அழிஞ்சு போச்சு தீயில. எங்களுக்காக எதுவுமே இல்லை. நான் கட்சிக்காரவங்க வந்தாலும் ஓட்டு கேட்க வந்தாலும் இந்த லயத்தை கொஞ்சம் செஞ்சுத்தாங்கன்னு நான் கும்பிடாத குறையா கெஞ்சுவேன். எல்லாருமே எதிரியாக தான் பார்த்து என்னை கேவலமாக சொல்லி சிரிச்சாங்களே தவிர எங்களுக்கு யாருமே இந்த உதவி செய்யலை. வீடு தரேன் இந்த 10 வருஷமாக சொல்லி எழுதி வாங்கினாங்க, இன்ன வரைக்கும் வீடும் கொடுக்கல. எங்களுக்காக எந்த உதவியுமே இல்லை. இந்த 1ஆம் நம்பர் லயத்துக்கு எந்த விதமான வசதி வாய்ப்பு செஞ்சு கொடுக்கல. ஆனால் இனியாவது செஞ்சு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு எங்களை பிள்ளைங்களை அட்டையிலையும் தண்ணியிலையும் மழையிலையும் நனைஞ்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அதுங்க வாங்கின சர்டிஃபிகேட்டை கூட நாங்கள் எடுக்கலைங்க சார். இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க ஒரு தொழிலுக்கு போகிறதா கூட ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கியான்னு கேட்டால் நாங்கள் எதை கொடுக்கறது? எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு அந்த நம்ம நடுத்தரவில் நிற்கிறோம். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுப்பீங்களா? இனியாவது உங்கள் மனுஷத்தன்மையை வெளிக்காட்டுவீங்களா? நாங்களும் மனுஷன்னு கணக்கெடுப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியலை. அதுக்கு நீங்கள் ஒரு முடிவு சொல்லுங்களே. காட்டு யானை தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சுமத்தி புத்தளம் கல்லடி பிரதேசத்தில் அந்த பகுதி மக்கள் இன்று அதிகாலை எதிர்ப்பில் ஈடுபட்டனர். இதேவேளை சமுருத்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் திரிய பிஎஸ் விசேட வீடமைப்பு திட்டத்தின் கீழ் பூர்த்தி செய்யப்பட்ட வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு வவுனியா, மாமடு மற்றும் அலகல்ல பிரதேசங்களில் இன்று இடம்பெற்றன. சமுர்த்தி திணைக்களத்தின் குறித்த வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் செலவில் வவுனியாவில் 28 வீடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றது. அவற்றில் பூர்த்தி செய்யப்பட்ட 2 வீடுகள் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கூனா திலீபன், மாவட்ட அரசு அதிபர் சமன் பந்துலசேன, வவுனியா மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் திருமதி ச பத்மரஞ்சன், தெற்கு பிரதேச செயலாளர் காஞ்சனகுமார மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சேவை தொடங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த இடத்துல அவர்களிடம் பணிப்பாளரிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன்.
பொல்கொல்ல அணைக்கட்டு அத்தியாவசிய புனர் நிர்மாணம் செய்யப்படுவதால் 11ஆம் திகதி நள்ளிரவு முதல் 2 நாட்களுக்கு அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டு புனர் நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்ளப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக தேடி பார்க்கப்பட உள்ளதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் அக்போபுர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் அனுமதி பத்திரமின்றி 50 கிலோ மர இறைச்சியை கொண்டு சென்ற இருவரை நேற்று மாலையில் கைது செய்துள்ளதாக அக்போபுர போலீசார் தெரிவிக்கின்றனர். கந்தலாய், வான் அல மற்றும் ஜெயந்திபுர பகுதியைச் சேர்ந்த 20 மற்றும் 21 வயதுடைய இருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்கள் அத்தரஸ்கொட்டுவ பகுதியிலிருந்து கந்தலாய்க்கு டிப்பர் வாகனம் ஒன்றில் 50 கிலோ மர இறைச்சியை கொண்டு சென்ற போதே அக்போபுர போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்துள்ளதாக அக்போபுர போலீசார் தெரிவித்தனர். காட்டு யானை தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சுமத்தி புத்தளம் கல்லடி பிரதேசத்தில் அந்த பகுதி மக்கள் இன்று அதிகாலை எதிர்ப்பில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் புத்தளம் குர்நாக்கல் வீதியை கல்லடி பகுதியில் மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று நள்ளிரவு காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்கான 53 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் பலியானார். கடந்த 10 நாட்களுக்கு முன்னரும் காட்டு யானை தாக்குதலுக்கு இலக்கான ஒருவர் பலியானார். தங்களது கிராமத்தில் நாளாந்தம் இடம்பெறும் காட்டு யானைகளின் ஊடுருவல்களை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சுமத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அளவில் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.